சென்னையில ஒரு ஏரியா இருக்கு. அங்க லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸோட ஷாப்பிங் வைபும் இருக்கு. 1000 இயர்ஸ் பழமையான சோளா ஹிஸ்டரியும் இருக்கு. டிராஃபிக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற ஹிடன் ஜெம் தான் நம்ம பாடி. ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தா இது வெறும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது. பாடி அப்படின்ற பேருக்கு பின்னாடி 2 ஸ்ட்ராங் தியரீஸ் இருக்கு. பழங்காலத்துல படைகள் தங்குற இடமா இருந்ததால படை வீடுன்னு சொல்லி அது மருவி பாடியாகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு தியரி படி முல்லை நிலத்துல மக்கள் வாழ்ற ஊரை பாடின்னு சொல்ற வழக்கம் தமிழ்ல உண்டு. ஸோ எய்தர் வே இது ஒரு ஏன்ஷியன்ட் செட்டில்மெண்ட்டுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். 1962ல இங்க வந்த லூகாஸ் டிவிஎஸ் ஃபேக்டரி தான் பாடியோட தலையெழுத்தையே மாத்துச்சு. ஒரு விவசாய கிராமமா இருந்த பாடி இன்னைக்கு ஏசியாவிலேயே முக்கியமான ஆட்டோ காம்பனன்ட் ஹப்பா மாறினதுக்கு இந்த டிவிஎஸ் குரூப் கம்பெனிஸ் தான் முக்கிய காரணம். இங்க இருக்கிற திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் கோவில் இது கிட்டத்தட்ட 1300 வருஷ வரலாறு கொண்ட கோவில். செயின்ட் தாமஸ் மலங்கரா கேத்தலிக் சர்ச் அண்ட் லோக்கல் மஸ்ஜித்ஸ் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்காக பிற்காலத்தில் உருவான முக்கியமான வழிபாட்டு தலங்கள். எஸ்பிஓஏ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் ஸ்டார்டட் இன் 1979. சேக்ரட் ஹார்ட் பிரிட்டானியா ஹை ஸ்கூல். பாடி பசங்களோட சைல்ட்ஹுட் அங்கே தான் கழியுது. காலை முதல் இரவு வரை உழைப்பின் சத்தமும் கோயில் மணியின் ஒளியும் கலந்து ஓடும் ஊர் பாடி. இட் ரெப்ரசன்ஸ் த ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்பிரிட் ஆஃப் சென்னை. இந்த மாதிரி சென்னையோட ஐகானிக் பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து எந்த ஏரியா கவர் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க.